subscribe. நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கியா அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்பங்க சைக்கிள்ல போறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பத்தி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்காராமா ஒண்ணு. அப்புறம் ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆமா அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூல்ல போற வழியில நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியா தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு நெருக்கமான பழக்கம் எங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையா பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமா பண்றாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் சப்ஜெக்ட் சொன்னாரு. அரவிந்த் சார் சொன்னாரு. ஒவ்வொரு சீரும் நடிக்கும் போது நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆனா ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம். அண்ணாமலை ரஜினி சார் குறிச்சு வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டண்ட் ஆன விஷயம் மாதவன் சார் மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்ல மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சாருடைய லாஸ்ட் கெட்டப் நிக்கிறாரு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளவு பெரிய அவ்வளவு டெடிகேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. என்ன, நம்ம கோயம்புத்தூர்காரர், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்றாருன்னு பாத்துடலாம், மேடி எப்படி பேசுறாருன்னு பாத்துலாம்னா கரெக்டா ஏனுங்க நாங்க சொல்றவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டா நம்மளை கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் லைனா சொல்லிட்டு போல அரவிந்த் சார் இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. தமிழ்நாட்டிலேயே இல்ல சவுத் இந்தியாலயா? தமிழ்நாட்டுல உறுதி. அது நாங்க ஷூட்டிங் எடுத்துருக்கல அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவுல மரியாதை பண்ணாங்க. நீங்க யாரு எப்ப கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பாத்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும்